ஹலோ வெல்கம் பேக் டு சரணகல் யூடியூப் சேனல். காய்ஸ், ஃபைனலாக நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, நான் வந்து டே 1ல் ஆரம்பித்து டே 21 வரைக்கும் டிசிப்ளின் லைஃப் சேலஞ்சு, அந்த சேலஞ்சோட எண்டில் வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து டே 21. இந்த சேலஞ்ச் இன்னையோட முடியுது. இன்றைக்கும் கொஞ்சம் காலையில் இருந்தோடனே ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டேன். முட்டை, அதுக்கப்புறம் கொண்டைக்கடலை, அதுக்கப்புறம் சப்பாத்தி, கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு என் ஒய்ஃப் செஞ்சு கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதை வச்சு சாப்பிட்டு திருப்தியாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை நல்லபடியாக இன்றைக்கி முடிச்சாச்சு. ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இது பண்ணோம். லைட் வெயிட்டடாக கார்போஹைட்ரேட் கொஞ்சம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா லஞ்சையும் நல்லபடியாக முடிச்சாச்சு. ஆஸ் யூஷுவல் ஸ்டார்டிங் டு டில் இந்த வீடியோ எல்லா வாட்டியும் சொல்கிறேன், டின்னர் எப்பவுமே லைட் வெயிட் டின்னர் தான். அதுவும் நல்லபடியாக முடிச்சிடும், அதனால் உரி பண்ணிக்க வேணாம். இந்த டே 21 வரைக்கும், இந்த டே 1லேருந்து டே 21 வரைக்கும் நான் டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணது வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஒரு விஷயத்த ஒரு ஹேபிட்டை எடுத்து ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஆனால் அது அழகாக முடியும் போது கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. அதே மாதிரி இதுக்கப்புறம் ஃபர்தரா சேலஞ்ச் ஏதாச்சும் பண்ணுவேன், கண்டிப்பா வீடியோ அதுக்கும் போடுவேன். எனக்கு ஒரு வியூஸ் வருது வரல செகண்டரி, ஆனா முடிஞ்ச அளவு போராடி வீடியோ போடுவேன். என் வீடியோ இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்குனாச்சும் வேணா கண்டிப்பா ரீச் ஆகும் நம்புறேன். அந்த நம்பிக்கை இருக்கிறதால தான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அது மாதிரி தான் உங்க வாழ்க்கையிலையும் சொல்றேன். ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுங்க, எடுத்தோடனே பர்ஃபெக்டா பண்ண முடியாது, எடுத்தோடனே எல்லாமே கிடைச்சிடாது. அப்படி கிடைச்சிச்சுன்னா ஏர்லி சக்சஸ் இஸ் அ ஸ்கேம் சொல்ற மாதிரி தான். ஏர்லியா எந்த சக்சஸும் கிடையாது. ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஓவர் த பீரியட் ஆஃப் கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா சைன் வேவ் மாதிரி அப்படியே இப்படி ஹப் ஆகிட்டு டவுன் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலர்லாம் அப்படியே லைன் மாதிரி ஹப்லேயே போகும். அதனால சொல்றேன், தயவு செஞ்சு எதுவும் இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க. யோசி, அவனே பொழப்புக்கு என்ன சொல்றதானே கேட்பேன் நானு. இதுக்கு மேல அண்ணனை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அண்ணே உங்களை போட வேண்டிய வரும். அப்படி சொல்றா சிங்கா குட்டி வா வா. இந்த டே 21 எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருந்தது. தூங்கி எழுந்ததுல இருந்து கொஞ்சம் ஹாப்பியாவும் போச்சு, கொஞ்சம் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டே 21ல இன்னொரு நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம டெல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே, சிஜேபின்னு இல்லை, ஆக்சுவலா இப்போ வந்து தர்மேந்திரா வந்து வந்து பதவி வழங்கிட்டாரு, எஜுகேஷன் மினிஸ்டர். ஸோ ஆனால் அது வந்து அந்த தனிப்பட்ட கட்சி வந்து காக்ரோச்னு ஒரு கட்சி இருக்கும், அது பேர் வந்து சிஜேபி கட்சியோட வெற்றி கிடையாது, ஸ்டூடெண்டோட வெற்றி. இது மறுபடியும் சொல்றேன், ஸ்டூடெண்டோட வெற்றி தான். இது வந்து எப்படி சொல்றது, ஒரு தனிப்பட்ட பார்ட்டினால எல்லாமே ஆகணுன்றது முடியாது. ஸ்டூடெண்டோட வெற்றிக்காக மட்டும்தான் இந்த வெற்றி கிடைச்ச மாதிரி நான் டிஃபைன் பண்ணி சொல்றேன். அப்படிதான் நான் நம்புறேன். இதை என்னோட புரிதல் வச்சு நான் உங்ககிட்ட சொல்றேன் காய்ஸ். அது வந்து ஸ்டூடெண்டோட வெற்றி. யாரும் எதுவும் பார்ட்டி பேஸ்டு எடுத்துக்காதீங்க. ஸ்டூடெண்ட் கஷ்டப்பட்டு போராடி அவ்வளோ அடி வாங்கின ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்களோட வெற்றி தான். இந்த டே 21 வெற்றியும் சேர்த்து என்னோட வெற்றியும் இந்த சேலஞ்சு நல்லபடியாக கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு நான் சொல்றேன் காய்ஸ். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, கீப் ஆன் ட்ரைங், அதே தான் சொல்றேன் காய்ஸ். என் லைஃப்ல ஒன்னே ஒன்று தான் நான் ஞாபகம் வச்சு முயற்சி பண்ணுங்க. எடுத்த உடனே ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணீங்கன்னா தான் அது சக்ஸஸ் ஆகும். முயற்சி பண்ணா இது மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்லாம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகுது. ட்ரை பண்ணுங்க, எடுத்த உடனே ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். போக என் வீடியோ ஸ்டார்டிங் வீடியோக்கும் இப்போ வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த 21 days 21 வீடியோ போட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் பில்ட் ஆயிருக்கு. என்னால் தைரியமாக கேமரா முன்னாடி ஈஸியாக பேச முடியுது. சீரியஸாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஆயிலோ அதுக்கே நான் ஏகப்பட்ட டேக் எடுப்பேன். இப்போலாம் சரளமாக 10 நிமிஷம் 8 நிமிஷம் அப்படியே கேமரா பார்த்து நான் மாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் ஏன் சொல்லுங்க? ஏன்னா நான் வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஈச் அண்ட் எவ்ரி வீடியோக்கு வேரியேஷன் தெரியும். ஒவ்வொரு வீடியோக்கும் ஃபர்ஸ்ட்ல கேமரா போகும்போது ஷை இருக்கும், இப்போ அந்த ஷைனஸ் இல்லை, தைரியமா எடுத்து பேசணும். அந்த ஒரு விஷயம் எனக்கு இந்த வீடியோ மூலியமா, இந்த 21 days வீடியோ போட்ட மூலியமா அந்த ஒரு விஷயமும் கிடைச்சது. ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆச்சு. குட் ஹேபிட், ஃபுட் கண்ட்ரோல் இருந்து எல்லாமே பில்ட் பண்ணி கரெக்டா கொண்டு வந்திருக்கேன். அதாவது இந்த 21 டே வந்து நல்ல ஹேபிட்டை பில்ட் பண்ணி நல்ல டிசிப்ளினா ஃபோக்கஸ்டா
லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்ன சொல்றதுன்னா, தயவு செஞ்சு ஒரு ஹேபிட்னா ஃபுட் ஹேபிட்டை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ஃபுட் ஹேபிட்டை ரொம்ப ஓவர் கம் பண்ணிக்க வேணாம். நைட்டில் சாப்பிடாதீங்க, நானே சொல்கிறேன். என்னதான் பசி இருந்தாலும் நைட்டில் சாப்பிடாதீங்க. காலைல நல்லா சாப்பிடுங்க, மதியம் கொஞ்சம் சாப்பிடுங்க, நைட்டு லைட் வைட் டின்னராக சாப்பிட்டு படுத்துட்டீங்கனாலே போதும் guys. இதுதான் நான் இந்த வீடியோ மூலமா சொல்கிறேன். இந்த 21 days வந்து கிட்டத்தட்ட நான் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணேன். மோஸ்ட் ஆஃப் டைம் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். ஒரு சில டைம் தான் மிஸ் ஆச்சு. அதர்வைஸ் ரொம்ப நல்லாவே ஃபாலோ பண்ணேங்க. அதனால் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நல்லதே சாப்பிடுங்க, நல்லதை மட்டும் சாப்பிடுங்க, உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. சக்ஸஸ் உங்களை தேடி வரும். நீங்கள் ஆசைப்பட்டதும் நடக்கும். எல்லாமே இந்த யூனிவர்ஸ் வந்து டிசிப்ளின் மூலியமா, ஒழுக்கத்து மூலியமா சேர்ந்து வந்து கொடுக்கும். அதே மாதிரி தான் உடனே உனக்கு சொல்கிறேன் guys. என்னன்னா, நீங்கள் வந்து டிசிப்ளினை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, நீங்கள் வந்து அதர் பீப்புள் என்ன நினைக்கிறாங்க, வேற ஒருத்தவங்களை பற்றி பேசுறதுக்கு, புரணி பேசுறதுக்கு, அப்புறம் வதந்தி கிளம்ப, அதுக்கெல்லாம் டைமே இருக்காது. அதே மாதிரி தான் இந்த டிசிப்ளின்ற ஒரு விஷயத்துல வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட்னு ஒன்று இருக்கு. நீங்க உங்களை நல்லா பார்த்துக்கணும், நான் என்னோட விஷயத்துல என்னோட இது வந்து நான் கரெக்டா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு குறை சொல்றதுக்கு உங்களுக்கு டைமே கிடைக்காது. ஏன்னா நீங்க உங்களை ஃபுல் ஃபிளெஜ்டா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. யார் என்ன சொன்னா என்ன, நான் வந்து எனக்கு ஸ்கின் கேர் ரொட்டீன், பசங்க ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்றதுல தப்பே இல்லை, யாரா இருந்தாலும் பண்ணலாம், பொண்ணுங்க தான் பண்ணணும் இல்லை. என்ன ஸ்கின் கேர் ரொட்டீனு, தாடி ட்ரிம்மிங், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாமே உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த யூனிவர்ஸே ஜாயின் பண்ணி ஒரு விஷயத்த உங்க பாடி மூலியமாவும் இந்த யூனிவர்ஸ் மூலியமாவும் சில விஷயங்களும் ஒரு மிராக்கல் வந்து லைஃப்ல நடக்கும். அதுதான் டிசிப்ளினோட பவர். இதை நான் மறுபடியும் இன்னொரு வீடியோ, என்னோட கிட்டத்தட்ட 21 வீடியோஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதனால அதை ஃபோக்கஸ்டா வச்சுக்கோங்க. அதே மாதிரி நல்லதே நினைங்க, எப்பவுமே பாசிட்டிவாகவும் இருங்க. இந்த வீடியோ டே 21 வந்து எனக்கு ஹாப்பியாக போச்சு. இந்த சேலஞ்ச் இதோட முடிச்சுக்கிறேன். ஃபைனலாக எனக்கு இது வரைக்கும் இந்த 21 வீடியோக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த 21 days சேலஞ்சு நல்லபடியாக முடிச்சது உங்களுக்கும் நன்றி, அந்த ஆண்டவனுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பெல் ஐக்கான் டர்ன் ஆன் பண்ணிங்கன்னா என்னோட போடுற இதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோ நிறைய போடுவேன், அது உங்களுக்கு வரும். முழுக்க சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். ஃபைனலாக நம்மளோட தாரக மந்திரம் தான், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும், நல்லா தவிர்த்து வேறு எதுவுமே நடக்காது. தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்றே லாஸ்ட் முடிச்சுக்க முன்னாடி ஒன்றா சொல்கிறேன். எனக்கு எவ்வளோ ஸ்வெட்டிங் ஆகுது இருந்தாலும் என் ஃபோக்கஸ் என்ன இருக்கோ அதை பேசி முடிக்கணும். எவ்வளோ ஸ்வெட்டிங், என்ன ஸ்ட்ரகிள்ஸ், எந்த இது வந்தாலும் உன் ஃபோக்கஸ்டான வேலை இந்த வீடியோ முடிக்கணும்னு என் மைண்டில் இருக்குது. நான் எவ்வளோ ஸ்வெட்டிங் வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி இந்த வீடியோ முடித்தேன். அதான் தேங்க்யூ. இந்த வீடியோ மூலிமா அந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்.